இந்த அதிமுக பாஜக கூட்டணி 70 தொகுதிகள் 70 சீட்டு மொத்தமா கொடுங்க அப்படின்றாரு அவரு. மொத்தமா கொடுக்கறதுக்கு என்ன இதுன்னா குடோன்ல வச்சிருக்கிறேன், உனக்கு எவ்வளவு வேணும் கேளு அப்படின்ட்டாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் உலகத்திலேயே விடாக்கட்டம் கொடாக்கட்டேன். நான் பாஜகவோட தான் சேர்ந்தேன், உங்ககிட்ட நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்ட்டு தினகரன் பேசுறது வந்துட்டு இந்த கூட்டணிக்கு வெடி வைக்கிறதுக்கான பேச்சு, வேற ஒண்ணு. எத்தனை சீட்டுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் பாஜக கூட்டணி? 25 சீட்டு 26 சீட்டு தருவார், அவ்வளவுதான். இன்ன வரைக்கும் அந்த என்டிஏ தலைமையில ஆட்சி அதெல்லாமே விடாப்பிடியா தானே சார் இருக்கிறாங்க. பொது வெளியில பாக்குறதுக்கு எங்க ஜெயிச்சாதானங்க இந்தியா ஆட்சி. ஜெயிக்கலன்னா எப்படிங்க அது? நடுவில் விஜய் வந்துட்டு ஒரு தடையா வந்தாரு, அவர் இப்ப லூசுன்னு முடிவாகி போச்சு, ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன ஈஸியா போச்சுல்ல, சார்ஜ் ஷீட்லயும் விஜய் போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணாதையும் விஜய் விட்டு வச்சுட்டு இந்த மாதிரி என்னைக்கு வேணாலும் தூக்கி உள்ள வைப்பேன், அதனால நீங்க வந்து இங்கே தான் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே சுத்தம் பிடிச்சாத்தன் படம் பாத்தீங்களா, ஒரு கடவுள் துரத்திக்கிட்டே இருப்பானு, அதே மாதிரிதான் இவரு அதிமுகவை நாசம் பண்ணாரு. பாஜகவும் கைட்டு விட்டுச்சு. கைட்டு விட்டு அவர் தெருவில் விட்டுட்ட உடனே அவரால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு இவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்தாங்க, இபிஎஸும் அமித்ஷாவும். என்னால் என்ன பண்ண முடியும்னு அவர் காட்டிட்டாரு. உங்கள்லேருந்து வந்துட்டு 10-12 பேர் அங்கே அமைச்சராக இருக்கிறாங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்குதா? திமுக அதிமுக கிட்டே அரசியல் எதிர்நிலை தான், ரெகனைஸ் பண்றாரு, அவ்வளவுதான். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? இந்த அதிமுக பாஜக கூட்டணி 70 தொகுதிகள். அதிமுக பாஜக கூட்டணி 70 தொகுதி, 70 சீட்டு மொத்தமா கொடுங்க அப்படின்றாரு அவரு. மொத்தமா கொடுக்கறதுக்கு என்ன இதுன்னா குடோன்ல வச்சிருக்கிறேன், உனக்கு எவ்வளவு வேணும் கேளு அப்படின்ட்டாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் உலகத்திலேயே விடாக்கட்டம் கொடாக்கட்டேன். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த ஆள் ரொம்ப பொல்லாதவன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் எல்லாரையும் அலர்ட் பண்ணி வச்சுட்டு தான் கட்சி நடத்துகிறாரு. இவங்க கொஞ்சம் விட்டா நம்மளை வந்துட்டு முழுங்கிடுவானுங்க, அதனால தான் அமித்ஷா அவர் 2 பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாருன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு உஷாராக இருக்கிறார். அவர் அதிமுக முழுங்கிடுவான்றதெல்லாம் தெரியும், புரியுதுங்களா? ஸ்டாலின் தான் இப்போ சொல்கிறாரு, அது அவருக்கு வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். சொன்னார்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பொண்ணைன்னு சொன்னார்ல வெளியில் வந்து, உங்கள் கட்சியை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னார்ல இப்போ பொண்ணையை விட்டு. அது எல்லாருக்கிட்டையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு, உஷாரா இல்லைன்னா இவங்க நம்மளை மூடிக்கிடுவாங்க அப்படின்ட்டு தயார் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. இவர் 70 சீட்டை வாங்கி 70 சீட்டில் வந்துட்டு ஒரு 10 சீட்டு அவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு 60 சீட்டில் தாமரையான்னு நிறுத்தணும்னு பார்த்தாரு அவர். யார்? அமித்ஷா. எடப்பாடிக்கு தெரியாதா அவர் எவ்வளோ பெரிய ஆள்? அவர் கீழேந்து வரும்போதே முழுங்கிட்டு தான் வராரு. அவர் எவ்வளோ பேரை முழுங்கியிருப்பார் யோசிச்சு பாருங்கள். சாதாரண ஆள் அவர். அவர் ஒரே காம்பவுண்ட்லேயே 6 பேரை முழுங்கினவர், அப்படியேப்பட்ட ஆள் அவர். ஸோ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னோம்னா, அவர்கிட்ட ஒன்றும் நடக்கலை. கூப்பிடுறான், பேசுகிறான், மிரட்டுறான். இப்போ ரைடு கிட்டலாம் விட முடியாது நீங்கள் எடப்பாடி. அதிமுக பாஜக கூட்டணி டெல்லி வர போய் கூட்டணியை பேசிட்டு வராங்க. சீட்டு 70 சீட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுன்றாங்க, அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதை மட்டும் நீங்கள் கேளுங்க, எல்லாருக்காகவும் நீங்கள் சொல்லக்கூடாது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையே. அது என்னைக்கு வேணாலும் வெடிக்கும். அதுக்கு நடுவில் தான் நான் உங்ககிட்ட நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்ட்டு தினகரன் பேசுறது வந்துட்டு பாஜகவின் குரல். அது நான் பாஜகவோட தான் சேர்ந்தேன், நான் பாஜகவோட தான் பேசுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்றது என்னன்னா இந்த கூட்டணிக்கு வெடி வைக்கிறதுக்கான பேச்சு, அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாஜக கைதான் உள்ள ஓங்கி இருக்கா சார் இது வரைக்குமே? இப்போ அதிமுக அப்படிலாம் ஓங்கலைங்க, அவங்க மக்கள் பத்தியில் ஓங்கணும்ல, மக்கள் ஏற்றுக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. அவங்க என்ன, அவங்க கேட்குற ஒரு சீட்டை கூட ஒரு உறுதி பண்ண மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. கோயில் இருக்கிற இடங்கள்லாம் எங்களுக்கு கொடுக்கணும், இல்லை அதெல்லாம் நாங்கள் ஜெயிச்ச தொகுதின்றார் இவர். சரி எவ்வளோ சீட்டுன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக பேசிக்கலான்றார் இவர். சரி ஒட்டு மொத்தம் எங்களுக்கு கொடுங்க, இல்லை உங்களுக்கு மட்டும் பேசுங்கன்றார் இவர். எடப்பாடி விடாக்கண்ணா கொடாக்கண்டா, அவர்கிட்டலாம் ஒன்றும் கல்லில் நார் உரிக்கிற கதை தான் பாருங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த என்டிஏ தலைமையில் ஆட்சி அதெல்லாமே விடாப்பிடியா தானே சார் இருக்கிறாங்க. பொது வெளியில பார்க்கறதுக்கு எங்க ஜெயிச்சாதானங்க இந்தியா ஆட்சி. ஜெயிக்கலன்னா எப்படிங்க அது? இவங்களுக்குள்ள தகராறு சீட்டு தகராறு தான், சீஃப் மினிஸ்டர் தகராறுலாம் கிடையாது. அது வந்தால் பார்த்துக்கிறலாம், அது வரணுமே. அது யார் வந்தாலும் அது வராது, அது அவ்வளோ சாதாரணமான விஷயமும் கிடையாது. இப்போ அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளார எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தது அப்படிங்கிறதே ஒரு மிரட்டி தான் அவருங்க கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்கல்ல சார். இப்போ இது சீட்லையுமே அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மிரட்ட முடியாது. இவ்வளோ காலம் ஒன்றா இருந்துட்டு, ஏப்ரல்லேருந்து ஒன்றா இருந்துட்டு இப்போ போயிட்டு நான் ரைடு விடுறேன் உள்ளே வைப்பேன் அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் நடக்காது. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படியே எதிர்வினை ஆகிடும் அது. அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த அதிமுகவை பலவீனப்படுத்துற திட்டம் அது உண்மைதானா சார்? பிஜேபி இருக்கிறது எதுக்கு? அதிமுக வாழ வைக்க பிஜேபி இருக்குது.
முழுங்கத்தான் இருக்குது. அது முழுங்கிட்டு அந்த இடத்த கைப்பற்றத்தான் இருக்குது. நடுவில் விஜய் வந்துட்டு ஒரு தடையாக வந்தார். அவர் இப்போ லூசுன்னு முடிவாகி போச்சு, ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன ஈஸியாக போச்சு இல்லை, அதுதான் விஜயை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இழுத்து ஒன்றுமில்ல அதை பண்ணிவிட்டோம் அப்படின்னோம்னா அவனை கட்டுக்கப்புறே வச்சுக்கிட்டு இருக்கலாம். சார்ஜ் ஷீட்லேயும் விஜயை போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணாதையும் விஜயை விட்டு வச்சுட்டு இந்த மாதிரி என்னைக்கு வேணாலும் தூக்கி உள்ள வைப்பேன், அதனால் நீ வந்து இங்கே தான் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நீ சுற்றணும், ரைட்டா? சரி சார். குட்டிச்சாத்தான் கதை தான். குட்டிச்சாத்தான் படம் பார்த்தீங்களா? மைடியர் குட்டிச்சாத்தான். ஒரு கடவுள் துரத்திக்கிட்டே இருப்பானே, அந்த மாதிரி தான் இவர். நான் தான் கட்டுப்படுத்துவேன், பாட்டில் உள்ளே ஏறு, அவள் தான். அப்படி தான் செய்வாங்க பிஜேபி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையான தலைவர், கிட்டத்தட்ட அதிக சீட்டுகள் கேட்டால் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாருன்னு மறுபடியும் கூட்டணி விட்டு வெளியே வந்துருவார் அப்படிங்கிற. வெளில வர மாட்டார், யாரும் யாரையும் விட்டு வெளில வர மாட்டாங்க. அது சும்மா ஒரு பாவலா. இப்போ காங்கிரஸ் காட்டலையா, தாவேக்கா வச்சுட்டு காங்கிரஸ் காட்டலையா கொஞ்ச நேரம், ஒரு 15-20 நாளைக்கு ஃபிலிம் காட்டலையா? கடைசியில் என்ன ஆச்சாங்க? அறிவாலயத்தில் வந்துட்டு ஜடேஜான் கடையாக உழுது எங்கெங்க உங்கள் காலுன்னு தேடலையா? அந்த மாதிரி தான். எத்தனை சீட்டுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் பாஜக கூட்டணிக்கு? 25 சீட்டு 26 சீட்டு தருவார், அவ்வளோதான். பாஜகவுக்கு மட்டும். அதுக்கு மேலே தரமாட்டார். நீங்கள் 20 சீட்டு கொடுத்து 4 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, அதிகபட்சம் உங்களுக்கு 28 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுவார், அவ்வளோதான். தரமாட்டார். அவங்க 30 பேராவது உள்ளே போகணுன்னு பார்க்குறாங்க தாமரை சின்னத்தோட. அதுக்கெல்லாம் எடப்பாடி கிட்ட வழியே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இந்த சீட்டு விவகாரங்கிறது இருக்குது அப்படின்னா இவர் ஏன் டெல்லி போகணும், அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்? அழுத்தம் தான். ஒத்துக்க வைக்கிறதுக்கு டெல்லி தானே சரியான இடம், அதுக்கு தான் போகிறாரு. ஆனால் முடியலையே. அங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டு வெளியில் சிரிச்சுட்டு வந்துடுறாரு எடப்பாடி பழனிசாமி. பத்திரிகையாளர்கள் கேட்டால் என்ன சொல்கிறாரு, தேர்தலை எப்படி அணுகுவது அப்படின்றத தொடர்பாக வியூகம் வகுத்தாங்களா 2 பேரும். ஏன்னா அதிமுக தேர்தலை எதிர்கொள்கிறது எப்படின்னு தெரியாது. எப்படி பாருங்கள், பட்ட பகலே பூ சுற்றுறாரு. நல்லா இருக்குதா பூ சுற்றி கம்முன்னு இருக்கு பூ. ஓபிஎஸ் இணைப்பு விழா ஒரு பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டி நடத்தியிருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவருடைய பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியலுக்கு வந்துட்டு ஒரு புது வாழ்வு, அவ்வளோதான். அதாவது அதிமுகலேருந்துட்டு புறக்கணிக்கப்பட்டார், பிஜேபிக்காகவே வாழ்ந்தார், அதிமுகவை நாசம் பண்ணார், எல்லாம் பண்ணார். கடைசியில் வந்துட்டு பாஜகவும் கைட்டு விட்டுச்சு. கைட்டு விட்டு அவர் தெருவில் விட்டுட்ட உடனே அவரால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு இவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்தாங்க, இபிஎஸும் அமித்ஷாவும். என்னால் என்ன பண்ண முடியும்னு அவர் காட்டிட்டார். என்னுடைய பலம், எனக்கு என்னுடைய ஏரியாவில் என் பகுதியில் மரியாதை இருக்குது. தென் மண்டலத்தில் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. நானும் செஞ்சுருக்கேன் இல்லையா? அவருடைய கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கை அப்படி திமுக பக்கம் திருப்பிட்டார். இதுக்கு மேலே இங்கே ஓபிஎஸ் இபிஎஸ் இங்கே தேர முடியாது அப்படின்னு ஓபிஎஸ் காட்டார். அதான் அந்த மாநாடு. இதில் ஸ்டாலின் அவர்கள் 2 கரம் கூப்பிட்டு அப்படியே வரவேற்கிறாரு. தாய் கழகம் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சரியான பார்வை? ஆமாம், சரியானது தான். 2வது இப்போ எம்ஜிஆர் எங்கே இருந்தார், அங்கேருந்து தானே வந்தாங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர் ஏன் அது மாதிரி வரவேற்கிறாரு அப்படின்னோம்னா, ஒரு அதிமுககாரன் என்னை எதிர்த்து அரசியல் பண்ண அதிமுககாரன் என்கிட்ட வரும்போது நான் அரவணைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அவரை மதியக்கூடிய அந்த மக்களுக்கு அது ஒரு சிக்னல். நாளைக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க. இப்போ இவர் தான் நிற்க போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய தேனியோ இல்லை போடியோ எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க போகிறாங்க, அவர் தான் ஜெயிப்பார். முன்னாடி அதிமுக சார்பாக ஜெயிச்சிருந்தாரு, இப்போ திமுக சார்பாக ஜெயிக்க போகிறாரு. திமுக கையில் தானே அவருடைய பையன் ஜெயிக்க போகிறாரு. உசிலம்பட்டியில் வந்துட்டு ஒரு ஐயப்பன் ஜெயிக்க போகிறாரு. ஒரத்தநாட்டில் வந்துட்டு வைத்தியலிங்கம் ஜெயிக்க போகிறாரு. தென்காசியில் வந்துட்டு அவர் மனோஜ் பாண்டியன் ஜெயிக்க போகிறாரு. என்ன கஷ்டம் அதில் கலைஞருக்கு, இது ஸ்டாலினுக்கு ஒன்றும் கிடையாது. அங்கெல்லாம் திமுக தோற்ற இடம் இப்போல்லாம் வந்துட்டு அதிமுக வந்துட்டு திமுக வாங்கி நம்மளுக்கு ஒரு பலம் சேர்க்க போகிறாங்க, அவ்வளோதானே. எவ்வளோ ஓட்டுகள் அவங்களால கிடைக்க போகுது. வெறும் ஒரத்தநாட்டோட போய் இல்லையா வைத்தியலிங்கத்துடைய செல்வாக்கு பக்கத்துலேயும் இருக்குது இல்லை, தஞ்சாவூர் வரைக்கும் நீளும் இல்லை, அதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு தானே கெயின் ஆகும், அவ்வளோதான். க்ளீனாக ஸ்டாலின் பண்ணுறாரு. அவங்க கட்சிக்காரனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு எம்எல்ஏ பதவின்னா அது ஒன்றும் பெரிய விஷயமா, அது பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதிமுக காரங்க சொல்கிறாங்க, என்னது தாய் கழகம், எப்போ இருந்து தாய் கழகம், திமுக தீய சக்தி, திமுக எதிர்த்து தான் அதிமுக அரசியல், நாங்கள் பாஜகவில் இருக்கிறோம், பாஜகவை கூட சேர்த்துக்குவோம், ஆனால் திமுக எங்களுக்கு எப்போவுமே எதிரிதா அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இல்லை, கொள்கை ரீதியாவா அரசியல் ரீதியாவா எதிர்நிலை அப்படின்னு சொல்லுங்கள், எதிரிலாம் சொல்லாதீங்க. உங்கள்லேருந்துட்டு வந்துட்டு 10-12 பேர் அங்கே அமைச்சராக இருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் எப்படி கொள்கை எதிர்நிலைன்னா, நீங்கள் வேறு கொள்கையா திமுக வேறு கொள்கையா? உங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்குதா? அண்ணா சொன்னார் எம்ஜிஆர். அண்ணா யார்?
திமுகவுடைய தலைவர் அதானே. அப்புறம் என்ன அது தாய் கழகம்னு சொல்லது வேறு என்னன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சொன்னது அண்ணா ஈசங்க. அண்ணா ஈசன் என்னது? அண்ணாவினோட கொள்கை. அண்ணனுடைய கொள்கை தான் திமுகவும் கடைபிடிக்குது. எந்த இடத்துல 2 பேரும் முரண்பட்டாங்க? 2 இண்டிவிஜுவல்கள் முட்டிக்கிட்டாங்க. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை, 2 கட்சி ஆகிட்டாங்க, அவ்வளோதானே தவிர என்ன வேறுபாடு? அந்த சிகப்புக்கும் கருப்புக்கும் நடுவில் ஒரு வெள்ளை கோடை விட்டுட்டீங்க, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? ஆனால் உங்களுக்கும் பிஜேபிக்கும் கொள்கை எதிர்நிலை, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை எதிர்நிலை. அதைத்தான் இங்கே நீங்கள் பார்க்கணும். திமுக அதிமுக கிட்டே அரசியல் எதிர்நிலை தான், எதிர்த்து போட்டியிடுறாங்க, அவ்வளவுதான். அதனால் இதில் இவங்க ஒன்றா சேர்த்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. யாரும் வந்துட்டு தீய சக்தின்றதுலாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு தமாஷுங்க. எவில் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அது ஆரம்பித்தாங்க. அப்படி சொல்லிட்டா உடனே மக்கள் ஏற்றுக்குறாங்களே. எம்ஜிஆர் அப்படியே பயங்கரமாக ஜெயிச்சுட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்களே, அந்த காலகட்டத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். 77 ஜெயிக்கிறாரு, 80 மக்களவையில் தோக்குறாரு, டிஸ்மிஸ் ஆகுது, அனுதாபாலை ஜெயிச்சிடுறாரு, 84 ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துடுறாரு புரூக்லினில். இந்திரா காந்தி சுடப்பட்டார் இல்லையா, மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா. அப்புறம் 87 இறந்துடுறாரு. 86 உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, அண்ணா டிஎம்கே வாஷ் அவுட்டு. இதில் என்ன ஆயிடுச்சு? டிஎம்கே இவ்வளோ தூரம் ஒன்றுமில்லாதைய போச்சு. அப்புறம் எப்படி 86 வந்துட்டு அப்படியே 100 நகரசபை இருக்குன்னா 98 நகரசபை டிஎம்கே. எல்லா இடத்துலையும் வெற்றி. காரணம் என்ன? எம்ஜிஆர் ஆட்சியில் எதுவும் நடக்கலை, மாற்றுவோம் அப்படின்ட்டு மாற்ற வந்துட்டாங்க, அவ்வளோதான். இவங்க நினைக்கிற முறையில் அப்படியே அழிஞ்சிரும், அப்படி திமுக அவர் தடுத்து நிறுத்திட்டாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு 29-30% ஓட்டை வாங்கிட்டு அவர் பாட்டு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருந்தார், அவ்வளோதான் விஷயம். அப்படியே எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அப்படியே கலைஞர் காணா போயிட்டாரு, மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டாரு அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் போய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஓபிஎஸ் ஒரு நிராயுத பாணி, அவர் ஒரு தனி மரம், யாரும் இல்லை நாங்கள், ஆனால் ஒரு பெரிய படையோட போய் சேர்ந்துருக்கிறாரு. இப்போது ஸ்டாலின் அதிமுகலேருந்து வர எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறத எப்படி சார் பார்க்குறது? ரெகனைஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னா நான் எல்லாருக்கும் பதவி கிடைக்க போது மொத்தமே அவங்களுக்குலாம் சேர்த்து ஒரு 4-3 எம்பி எம்எல்ஏ சீட்டு தருவார், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு அகாமடேட் பண்ணுவார், புரியுதா? உதாரணத்துக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு கௌரவமான ஒரு இடத்த திமுகவில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், அப்படி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, அவ்வளோதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.